செய்வினை வைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், எந்த அளவுக்கு அந்த பாதிப்பை கொண்டு போய் நிறுத்துங்க? சில பொருள் கொடுப்போம். வீட்டுக்கு 4 மூளைக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மூலிகை கலசம்னு சொல்கிறது. அதை வைக்கும் பொழுது தீய சக்தியோ செய்வினையோ யார் வைக்கிறாங்களோ திருப்பி அவங்களும் நோக்கித்தான் போகுமே தவிர நம்மகிட்ட அது பாதிக்காது. இந்த தீய சக்திகள், இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்லாம் ஒரு வீட்டை வந்து அண்டவே கூடாது அப்படின்னா அந்த வீடு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த மாதிரி செய்வினைகள் வேலை செய்யாமல் போகும்? அப்படியே ஸ்தம்பிச்சு போய் தான் நிற்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது திட்டம் போடுவாங்க, நாளைக்கு இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம். ஆனால் அடுத்த நாள் பார்த்து இப்படியே தான் இருப்பாங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும், இனம் புரியாத உடல் பாதைகளை கொடுக்கும், தலை பாரத்தை ஏற்படுத்தும். இதுதான்னு சொல்ல தெரியாத ப்ராப்ளத்தை கொடுக்கும். கைகால் வலி, உடம்பு வலி, மேல் வலி, தூக்கமின்மை, பசியின்மை, ஒரு விரக்தியான நிலை. கோயிலுக்கு போனாலும் கூட அவங்களோட எண்ணங்கள் போனால் அந்த தெய்வத்து மேலே இருக்காது. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருள்வாக்கு ஜோதிடர் தங்கவேலு சுவாமிகள் இருக்காரு, திருச்சியிலிருந்து. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதுல செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறதா இருக்கு. ஒருத்தங்க நல்லா படிக்கல ஒரு குழந்தை அப்படின்னா ஏதோ செய்வினை இருக்கு போல இருக்குங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு வருது. வருமானம் சரியா இல்லை அப்படின்னா யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க, குடும்பத்துல ஏதோ பிரச்சனைனா யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்களே என்னவோ பாருங்க. இந்த சந்தேகம் வந்துட்டு ரொம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இது நிஜமாலுமே இந்த செய்வினைங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகமும் அதுதான். செய்வினை வினை செய், அதாவது அப்படி மாற்றி போட்டோம்னா என்ன வருது? செய் வினையை வினையை செய்யுங்கிறாங்க. வினையை நம்ம செய்யணும். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், மாமச்சு உற்றார் உறவுகள், சொந்த பந்தங்கள், ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் உயர்நிலைக்கு போகிறாங்கன்னு நினச்சோம்னாக்கா அதை ஏற்றக்கூடிய மனநிலை அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா வாழ்த்தலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய, ஆனால் யாரும் இல்லை. அதாவது ஏறினாங்கனாக்கா கீழே தள்ளுறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறாங்களே தவிர அவங்கள வந்து உயர்த்துறதுக்கான எண்ணங்கள் வராது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? நேரடியாக யாரும் அவங்களும் பண்ண முடியாது. இதுக்காக மறைமுகமாக அதுக்கு செய்யக்கூடிய சில வினைகள் தான் செய்வினைன்னு சொல்கிறாங்க. இது ஆதி காலத்தில் மன்னர்கள் காலத்திலிருந்து பெரிய பெரிய அரசர் காலத்திலிருந்து இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக ஆஸ்தான, அதாவது எதிரி நாட்டு மன்னர்கள் படையெடுக்கும் போது அவங்களால ஜெயிக்க முடியும்னாக்கா இந்த மாதிரி வினை செய்கிறது மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் சதித்திட்டம் தீட்டி செய்கிறது, மற்றபடி நேரடியாக மோதுறது. இது வந்து மறைமுகமான சில தீய சக்திகளை வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது. இந்த மாதிரி செய்வினையை வந்து எப்படி செய்கிறாங்க, யார் செய்கிறாங்க, அதுவும் கேட்பாங்க. உங்களை மாதிரி தானே அவங்களும் செய்கிறாங்க கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நல்லது பண்ணுற நீங்களும் உங்களை மாதிரி இருக்கிறதானே அதையும் கெடுதலும் செய்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்ட முதல் என்னை பொறுத்தளவு எங்களுடைய குருநாசனம் யாருக்கும் கெடுதல் பண்ணாதே. நிறைய நாங்கள் வந்து பெரிய பெரிய எபிசோடில் நாங்கள் டிவிலையும் மற்றபடி வந்து பெரிய இதுலாம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லது தான், நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். அது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கிறோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நல்லது மட்டும். என்ன காரணம்னா ஒரு செய்வனை பண்ணி ஒரு குடும்ப தலைவனை நம்ம படுக்க போட்டோம்னா அந்த குடும்ப தலைவனை நம்பி இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, அந்த சகோதர பாகம் எல்லாமே சோர்வடைஞ்சிரும். அப்போ இந்த ஒரு பாதிப்பை உருவாக்கும் போது மொத்த குடும்பத்தினுடைய சாபமும் நம்மளை தாக்கும். அதனால் அது நம்ம செய்யக்கூடாதுங்கிறது முதல் இது. ரெண்டாவது, செய்வனை உண்மையா பொய்யா, நடக்குமா நடக்காதா, அதற்கான என்ன அறிகுறி, அது ஆரம்பத்தில் வந்து நமக்கு இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன, அதிலிருந்து விடுபட்டதுக்கான அறிகுறி என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பெரிய கொஸ்டின். இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்டதுனால அதை நான் முழுக்க உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, செய்வினையாகப்பட்டது சில தீய பொருள்களை வச்சு இதுக்காக இருக்கக்கூடிய, அதாவது நான் யாரையும் நம்ம சொல்ல மாட்டேன், அவங்க நல்லவங்க கெட்டவங்க பற்றி இதை பொறுத்தளவு இருக்கக்கூடிய கெடுதல் பண்ணுறவங்க யாரும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல. இந்த ஆன்மீக லைனில் இருக்கிறவங்க நல்லது பண்ணி விடுங்க. இருந்தாலும் பொருளுக்காகவும் வேறு ஊரில் இருந்தோ வேறு இடத்துல இருந்தோ வேறு வகையான ஆலோசனை பெரிய ஏதோ செய்கிறாங்க. அந்த செய்யும்போது அந்த குடும்பத்தில் சோர்வு ஏற்படும், அந்த குடும்பத்திற்குடைய தலைவனுக்கு பாதிப்பை கொடுக்கும், குழந்தைகள் படிப்பில் கவனத்தை செலுத்தாது, சோர்ந்து போயிடும், எதை சொன்னாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுவாங்க. உடலில் இதான் நோய். நோயின் நிலையறியா மருத்துவன் கண்ட மருந்தெல்லாம் காட்டிடுவான் உண்மை மருத்துவன் செய்வினைங்கிறார். செய்வினை என்னென்னா நோயோட தன்மை தானும் சொல்ல முடியாது, வைத்தியர்களையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இதான் நோய், எனக்கு இந்த ஊசி போடுங்கன்னு டாக்டர் போய் சொல்ல முடியாது. நோயின் நிலையறியா மருத்துவன் கண்ட மருந்தெல்லாம் காட்டிடுவான் செய்வனே அப்படிங்கிற. இந்த மருந்துக்கு போகலாமா, இந்த டாக்டரை போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, இதை இப்படி சொன்னால் அவங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கி விட்டுரும், ஒரு இனம் புரியாத ஒரு விரக்தியை ஏற்படுத்தி விட்டுரும். இப்படிலாம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது
தொழிலில் நாட்டம் இருக்காது, குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் இல்லாமல் போயிடும், அம்மா அப்பா மேலே எரிஞ்சு விழுவாங்க, நல்ல பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், பெரிய நிறுவனமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா 50 பேர் 100 பேர் 500 பேரை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த கெடுதலான செய்வினை. அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு சில பொருள்களை வச்சு பயன்படுத்தி செய்கிறாங்க. அதை வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணி நிறைய பேர்த்து கொடுத்துருக்குறோம். நிறுவனங்களாக இருக்கட்டும், அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் அவங்களுக்கு, அதாவது 500 பேர் 200 பேராக இருக்கலாம், அதை குறைஞ்சு பூட்டிட்டு ஓடி போயிடலாங்கிற லெவலுக்குள்ள இருந்ததெல்லாம் இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது விதம் பார்க்கும்பொழுது ஓகே தான். ஆனால் நிறைய இடங்களில் நாங்கள் கேள்விப்படுற வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது ஏன் அந்த குடும்பம் கெடுதல் ஆகுது? இதுவும் நல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு போது முதல்ல வந்து ஜாதகம் ஆய்வு செய்யணும். ஒரு சிலருக்கு வந்து செய்வினைனாலேயே அந்த குடும்பம் பாதிப்பு அடைஞ்சிடாது. ஆனால் செய்வினைங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான விஷயம். பாதிப்படை நாளுக்கு நாள் நலிவடைஞ்சிக்கிட்டே போகும். கிரக ரீதியாக பார்க்கணும், அவங்களுடைய குலதெய்வ அனுகிரகங்களுக்கு தானும் பார்க்கணும். அதோடு சேர்த்து இந்த செய்வினை கோளாறுகளை நிவர்த்தி பண்ணும் பொழுது அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைப்படியான ஆட்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வகையில் யாருக்காக எந்த முறையில் செய்யணும்னு பார்க்கணும். அதாவது இப்போ வந்து குழந்தைகள் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை பார்க்குறோம், பெரியவங்க இருந்தாக்கா அதுக்கு அதே மாதிரி தான். இது வந்து எந்த பாதிப்பு இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதற்காக நாங்கள் வந்து செய்வினை இருக்குது அப்படி இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வீட்டில் இருந்து 4 மூளை கொஞ்சம் மண் அள்ளிக்கிட்டு வர சொல்லுவோம். ஏன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வீட்டில் இருக்கா, உடம்புல இருக்கா. இப்போ ஒரு உடம்புல இருந்துச்சுனாக்கா அந்த உடம்பு அவங்களுக்கு இருக்குதான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில சூட்ச முறைகள் உங்களுடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் இருந்துச்சுனாக்கா அவங்கள்ட்ட இருந்து 4 மூளைக்கு மண்ணெளி இருந்தாக்கா அதில் பூஜை பண்ணி பார்க்கும்போது அவங்கள்ட்டே இருக்குதா இல்லையான்னு கண்ணில் காமிச்சிருவோம். வீட்டில் இருக்குது, இந்த ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க, இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்க, இது யார் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்து 1000 கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா மாமி வச்சானா, மச்சான் வச்சானா, அன்னை வச்சாங்களா, தம்பி வச்சாங்களா, அங்கும் பங்காளி வச்சாங்களா, உறவுகள் வச்சாங்களா, இப்படி நாங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் போகவே மாட்டோம். அதனால் என்னென்னா உங்களுடைய உறவுகள் இப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களை பாதிக்காத அளவுக்கு என்ன நாங்கள் பாதுகாப்போ அதை நாங்கள் போட்டு தரோம். நிவர்த்தி பண்ணியாச்சு, மீண்டும் வராத அளவுக்கு பாதுகாப்புக்கு சில பொருள்கள் நாங்கள் பூஜை முறைகளை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். முறைப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். முறையற்று செய்யும் போது தான் அது வந்து இதுக்கு வந்து என்னென்னா நான் யாரையும் குறை சொல்லலை. முறைப்படிங்கும் போது இதற்காக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து நான் மட்டும் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. இதற்காக தேர்ந்தெடுத்து இதற்காக பயிற்சி பெற்று இதுக்காக பல குருமார்கள்ட்ட போய் தேடி அவங்கள்ட்ட சில வித்தைகள்லாம் வாங்கி செஞ்சால் யாகங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி முறைப்படி அதை நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சத்துக்கு உண்டான சில பொருள்களையும் அங்கே வைக்கும் பொழுது அவங்க 100% நல்ல முறையில் வந்துடுவாங்க. இப்போ இந்த செய்வினை வைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும், எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு கொண்டு போய் நிறுத்துங்க? இது ரொம்ப ஒரு அருமையான கொஸ்டின். ஏன்னா நிறைய கேள்விகள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வர்றவங்களாம் வந்து அவங்கள வரும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் எந்த மாதிரி பாதிப்பு. சோர்வாக நல்ல வேலைக்கு போயிட்டுருப்பார், நல்ல கணவன் மனைவி 2 பேருமா சோர்வு அடைஞ்சிருவாங்க, வாழ்க்கையே விரக்தி ஆகிடலாம், ஏதாவது விட்டுட்டு போயிடலாமான்னு இருக்குன்ட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த செய்வினுடைய குறைபாடு தான். வேலைக்கு போயிட்டுருப்பார், சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருந்துகிற குடும்பத்தில் எதிரிகள் ரொம்ப பெருசாவெலாம் வேண்டியதில்லை. அந்த செய்யப்பட்ட சிறு பிரச்சனையினால் அந்த குடும்பம் வந்து, அதாவது இப்போ ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன நெருப்பை போட்டால் என்னாகும், அந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த நெருப்பு. நம்ம போனாலும் சுடும், பெரியவங்க போனாலும் சுடும், குழந்தைகள் போனாலும் சுடும். ஸோ அந்த நெருப்பை அணையிறதுக்கு தான் இது. ஆனால் எருதி போட்டவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனாலும் அதை வந்து அணைக்கிறதுக்கு தான் நம்ம. இதனால் என்னென்னா அது சோர்வு ஏற்பட்டு தொழில் முடக்கத்தை கொடுத்து எந்த காரியத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் தான் நிற்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது, திட்டம் போடுவாங்க, நாளைக்கு இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம், ஆனால் அடுத்த நாள் பார்த்து இப்படியே தான் இருப்பாங்க. எரிஞ்சு விழக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும், இனம் புரியாத உடல் பாதைகளை கொடுக்கும், தலை பாரத்தை ஏற்படுத்தும். இதுதான்னு சொல்ல தெரியாத ப்ராப்ளத்தை கொடுக்கும். கைகால் வலி, உடம்பு வலி, மேல்வலி, தூக்கமின்மை, பசியின்மை, ஒரு விரக்தியான நிலை. கோயிலுக்கு போனாலும் கூட அவங்களோட எண்ணங்கள் போனால் அந்த தெய்வத்து மேலே இருக்காது, இவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சாமி ஏதோ ஒரு கடமைக்கு தான் கும்பிட்றோமோ அப்படின்னு தான் வருமே தவிர அவங்க வந்து மன உவந்து அதில் இறங்க மாட்டாங்க. இது என்னென்னா இந்த கெடுதலான சக்திகளும் கெடுதலான அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி இதை நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு க்யூர் பண்ணும்போது அடுத்த நாள்லேருந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கான அவங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் நாங்கள் உணர்வுபூர்வமான காமிச்சிருக்கோம். இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துலலாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ அவங்க பெரிய இடத்துலலாம் அவங்களாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஏன்னா ரகசியமாக அதை வச்சுருப்பது, யாருக்கு செஞ்சாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவு அதை வந்து நாங்கள் வெளியே சொல்லவும் மாட்டோம், ஏன்னா சொல்லவும் கூடாது.
ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய இதனால தான் அப்படி வந்துருச்சான்னு சொல்லி அதுவும் மிகைப்படுத்த வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். அதனால பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிறது ஒரு இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறப்ப சில இடங்கள்ல கவனிக்காமயே ஓகே இது நார்மல் தான், நமக்கு தான் ஏதோ வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு போயிடுச்சு போல இருக்கு, குடும்பத்துல சண்டை இருக்கிறதுனாலன்னு சொல்லி கண்டுக்காமையே விட்டுடுறாங்கன்னா அது எந்த எல்லைக்கு கொண்டு போய் நிப்பாட்டு? அவங்க இது ஒரு நல்ல கேள்வி. அவங்களுடைய முழுமையான அந்த வாழ்வாதாரமே கெட்டு போகுமா, உறவு முறைகள் பூரா போயிடும். இவங்க குடும்பத்தார்கள் வந்து ஒரு நிம்மதி கெட்டு போயிடும். இதிலிருந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுக்கும். அதாவது ஒரு சில தற்கொலை எண்ணங்கள் கூட வரும் அப்படிம்பாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்கெலாம் போக வேண்டாம். ஏன்னா அது வந்து சிவனுடைய வேலை. அதாவது மரணமோ தற்கொலை எண்ணங்கள் வராத அளவுக்கு தெய்வ சக்திகள் இருக்குது. உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த அளவுக்குலாம் போகாத அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம். இவங்களுக்கு அந்த எண்ணங்களை உருவாக்கும் பொழுது எதிரிகளுக்கு ஒரு சிறு சந்தோஷம். அதாவது யாரையுமே வந்து வாழ்ந்து பார்க்குறதுக்கு சந்தோஷப்படுமா, கெட்டு போனால் தான் அது ஒரு பெரிய சந்தோஷம். எதிரிகள்கிட்ட கூட என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு கஷ்டமே இருந்தாலும் எதிரிகிட்ட சிரிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போய் பார்க்கும்போது சிரிக்கலை, நீ வந்து அழுதுகிட்டு போனாக்கா அந்த அழுகை தான் உனக்கு மரணம் கூட எதிரிக்கு வந்து பிரச்சனை கிடையாது, உன்னுடைய அழுகை தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் பொழுது இதுக்கு முறையாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம செய்யும்பொழுது 100% அவங்களுடைய நிலையிலிருந்து உயர்ந்துக்கிட்டு போகலாம். இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது நிறைய இருக்குது, வந்து 1 2 கிடையாது. அவங்க ஒவ்வொரு வாழ்வாதாரமும் கெட்டு போயிடும். அதாவது நம்ம இப்படி வாழ்ந்தோமே, இப்படி இருந்தோமே, நாளைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, எங்கேயாச்சும் போயிடலாமா தனியாக விட்டுட்டு, இப்படிலாம் ஒரு இனம் புரியாத விரக்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் இதனுடைய முழுமையான தாக்கம். இப்போ இது வந்து வீட்டில் இருக்குங்கிறத அவங்க சோர்வா இருக்காங்க அப்படிங்கும் போதே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், சோர்வா இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரே இடங்கள்ல வந்துட்டு செய்வினை இருக்கு அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் சொல்றீங்க? அதாவது இப்போ அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மண் எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். இல்லை பூஜை பண்ணி பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா 2 வகையாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று அங்கேயே ஸ்பாட்டில் போய் முறைப்படி பூஜைகள் செய்து அது நிவர்த்தி பண்ணக்கூடியது, பூஜைகள் யாகங்கள் செய்து அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்ணக்கு ஒரு வழிமுறை. இல்லைன்னா அவங்கள்ட்ட மண் அள்ளிக்கிட்டு வர சொல்லி அந்த மண்ணிலேயே சில பூஜை பண்ணி உயிர்களையை கொடுத்து அதில் வந்து தீய சக்தி போனதுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த மண்ணில் உயிர்களை வந்திருக்குன்னு அவங்கள்ட்ட கண்ணில் காமிச்சு கொடுத்துருவோம். காமிச்சதுக்கப்புறம் சில பொருள் கொடுப்போம். வீட்டுக்கு 4 மூளைக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மூலிகை கலசம்னு சொல்கிறது. அதை வைக்கும் பொழுது தீய சக்தியோ செய்வினையோ யார் வைக்கிறாங்களோ திருப்பி அவங்களும் நோக்கி தான் போகுமே தவிர நம்மகிட்ட அது பாதிக்காது. அதாவது இப்போ வந்து ஒரு வீட்டை ஃபுல்லாக சாத்திட்டோம்னாக்கா வெளியே இருந்து வர்றவங்க உள்ளே வர முடியாது. கேட் அடைச்சிட்டோம்னா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அது மாதிரி இது அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு இரும்பு கவசம் மாதிரி, இது பாதுகாப்பு கவசம். அது வந்து நாங்கள் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து உள்ளே வச்சு அதுக்கு தகடுகள், எந்திரங்கள், பூஜா விதிகள், அதுக்கு தகுந்த மாதிரி தேவதைகளை நாங்கள் ஆவகனப்படுத்தி அட்டசாத்திய மெய்ப்பொருளே ஆதி பரமசிவன் தேவி துட்டபிசாசு கண்டை படிந்தோட தானாகி நின்ற பராபரையே அப்படின்னு சொல்லி அதற்கான மூல மந்திரங்களையும் சொல்லி தீய சக்திகள் கெடுதலான, அதாவது செய்வனை மட்டும் கிடையாது, தீய சக்திகளாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அத்துணை விஷயங்களும் அந்த இதில் அடைச்சி கொடுத்துருவோம். அதாவது வேண்டாம், அதாவது அப்பார்ட்மெண்ட் இருப்பாங்க பெரிய இடத்துல, அப்படிங்கும்போது நம்ம அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி முறையாக செஞ்சு கொடுத்துக்கிட்டோம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எப்படி மண் அள்ளிட்டு வர முடியும், கீழே இருந்து தான் நல்ல முடியும். இதற்கு என்ன பண்ணணும்னாக்கா முச்சந்தி 3 ரோட்டில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் 4 மூலைக்கு அவங்க வீட்டில் போட்டு நாளைக்கு வரலான்னாக்கா இன்றைக்கி நைட்டே போட்டு நாளைக்கு அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதையும் நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். கிரக குளாரா, செய்வினை குற்றமா, வேறு தெய்வ குற்றமா, இல்லை குலதெய்வத்தினால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளா, எதிரிகளால் செய்யப்பட்ட ப்ராப்ளமானு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி அது நல்லா, அதாவது பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அதுக்கான விஷயத்தை சொல்லும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சில எளிமையான முறைகளை நீங்களே பண்ணுங்கள், ஒரு தீபம் போடுங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி வைங்க, சரியா போயிருன்னு சொல்லி எளிய முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த தீய சக்திகள் இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்லாம் ஒரு வீட்டை வந்து அண்டவே கூடாது அப்படின்னா அந்த வீடு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த மாதிரி செய்வினைகள் வேலை செய்யாமல் போகும்? இது வந்து நம்ம வீடு வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து பெண்களுடைய பெயருக்கு அவங்களுடைய நட்சத்திர ராசிப்படி தான் வாசற்படி வைக்கணும். இது ஒன்று. எதுக்காகனா தீபம் ஏற்றக்கூடியது பெண்கள் தான். பெரிய பெரிய ஆண்களுக்கு தான், இப்போ ஆண்களுக்கு பார்க்கறதுல பிரயோஜனம் கிடையாது. பெண்கள்னாக்க என்ன, கல்யாணம் ஆனால் தான் மனைவி இருப்பாங்க, கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும், வீட்டு இருக்கிறதுனா அம்மாவுடைய பேருக்கு வைக்கலாம். அம்மாவு இல்லை, மனைவி இல்லை, சகோதரி வீட்டில் இருந்தால் வச்சுக்கலாம் அவங்க. ஏன்னா அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை யாரால் கணவன் திருமணத்திற்கு அப்புறம் நடக்கும்போது மனைவி பேருக்கு வச்சுக்கலாம். இப்படி செய்யக்கூடிய வாஸ்துப்படி நம்ம செய்யணும். அந்த வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் தீய சக்தி நடந்தது. 2வது என்னென்னா இதில் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு தெய்வ சக்தியும் இந்த தீயது வராமல் இருக்கணும்னா அதுக்கு முறைப்படி 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கு சில பூஜை முறைகளை செய்யணும். 2வதுல என்ன பண்ணோம்னா வரக்கூடிய அந்த தீய சக்தியை பாதுகாக்கிறதுக்காக சில பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டாலே போதும். எப்படி வருது, ஏன் வருது, எந்த வருதுனாக்கா இதை வந்து நம்ம கண்டுபிடி, புயல் எப்படி வருது, மழை எப்படி வருதுனாலும் இது பண்ண முடியும். இதில் வந்து ஆய்வு செஞ்சு சித்தர்களும் தபசிகளும் அவங்களே காலாவதி ஆகிட்டாங்க. அவங்களாம் வந்து சில உணர்த்துகள் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை அறியாமே சில சக்திகள் வரும்.
திருவண்ணாமலைக்கு போகணும்னா அங்கே போய் அந்த அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லும்போது லட்சக்கணக்கான பேர் ஒரே தடவை சொல்லும்போது அந்த ஒரு மந்திரத்துக்கு உண்டான உயிர் சக்தி நம்ம ஒவ்வொருத்தரும் உணர முடியும். இது மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன தெய்வ வழிபாடுகள், தீபங்கள், அதற்கு உண்டான சில பொருள்கள் அங்கே வைக்கும்போது அவங்களுக்கு இதிலிருந்து முழுமையாக விடுபட்டு நல்ல முறையில் எளிய முறையில் செஞ்சுக்கலாம். இது வந்து முதல் பாதுகாப்பு. தடுப்பூசி போடுற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாக்க யார் யோசிச்சாலும் பாதிக்காது. ஒரு சிலர் வந்து வந்ததுக்கப்புறம் தான் கஷ்டப்படுறாங்க. அது வராத அளவுக்கு நம்ம சில பொருள்களை வச்சுக்கலாம். இப்போ ஒரு செய்வினைங்கிறது ஒரு வீட்டுடைய குடும்ப தலைவருக்கு வைக்கிறாங்க, அதனால வந்துட்டு அவருடைய உயிரே பிரிஞ்சு போயிடுதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நபர்களையும் அந்த செய்வினை பாதிப்புங்கிறது பாதிக்குமா? செய்வினைகளை வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உயிர் பிரியிற அளவுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதாவது இந்த பாதிப்புனால உங்களுடைய மன உளைச்சல் ஏற்படுத்தி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணங்களை மாற்றுமே தவிர ஒருத்தர் அழிக்கக்கூடிய செய்வினை செய்கிறோம்னாக்கா அது வந்து மாறணும்னு சொல்கிறது. அது இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் அது செய்யவும் கூடாது. செய்யறதுக்கான ஆட்கள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்ம அதை பற்றி உள்ளுக்கு, ஏன்னா அஷ்ட கர்மங்களில் நாங்கள் வந்து ஒரு 3 கர்மங்களை ஓரம் கட்டிடுவோம். ஏன்னா பேதனம், மாரணம். ஏன்னா பேதனம்னா ஒருத்தர் பைத்தியம் பிடிக்காது. ஏன்னா அதுவும் மாரணம் வந்து சிவனுடைய வேலை. அதை நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதை நம்ம ஏன் பாவத்தை சேர்த்துக்கணும்? அதனால் இது வந்து 3 வகையானது நாங்கள் செய்கிறதுல வசியம், மோகனம், இந்த மாதிரி நன்மையான காரியங்களுக்கு மட்டும் செய்கிறோம். ஒரு குடும்பத் தலைவர்கிட்ட அடுத்தவனை பாதிக்குமா, அந்த மனைவியை பாதிக்குமா, குழந்தைகளை பாதிக்குமா அப்படின்னா அதை முழுக்க அவரே மரணம் அடையாததுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றிடலாங்கிறேன் நான். ஏன் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்? இல்லை, தெரியாமல் அப்படி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்குறேன். 100% உங்களுக்கு உணர்த்துறோம். 99% காப்பாற்றுறதுக்கான அத்துணை விஷயங்களும் அவங்க குலதெய்வம் காமிக்கும். இவங்களாம் அசால்ட்டாகவோ வேறு வந்து எண்ணங்களை மாற்றி சரி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க விட்டதுனாலுடைய விளைவு தான் இருக்குமே தவிர எந்த குலதெய்வத்தையும் சீக்கிரம் இதனால் மரணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் விடாது. எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு உண்டான குலதெய்வம் இருக்கனால அந்த இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே குலதெய்வ வழிபாடு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போடணும்னாக்கா 1000 பேர் லட்சக்கணக்கான. ஆனால் வந்து குலதெய்வத்தை மறந்துடுவாங்க. 1000 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு உங்கள் அம்மாவை பசி போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் இது குலதெய்வங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு யாருமே பாலடைஞ்ச ஒரு இடத்துல இருக்கும். அதை வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் செய்யும்போது நம்ம உணர்த்திடும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கெடுதலான சங்கதிக்கு ரொம்ப போக முடியாத அளவுக்கு காப்பாற்றும். அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் உணர்த்தும். ஏதோ ஒரு இடத்துல போய் பாருங்கள், சரியாயிடும். இப்போ சொல்லுவாங்க ஒருத்தட்ட நம்ம குடும்பம் இருந்துச்சுனாக்கா அந்த தெய்வமே வந்து சொல்லும். சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப எல்லாம் சோர்ந்துருக்குறீங்க, ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா, யாராச்சும் போய் பார்த்தீங்களா, யாருக்கிட்டையாச்சும் கேட்பாங்களே. அவங்களுக்கு அது உணர்த்துது. யார் உணர்த்துது? அவங்களா சொல்லலை, அந்த குலதெய்வம் வந்து அந்த மனித ரூபத்தில் வந்து சொல்லும். இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு போய் இதற்காக இருக்கக்கூடிய இடங்கள், அதற்காக இருக்கக்கூடிய கோயில் ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துல போய் பார்த்து அதை நிவர்த்தி பண்ணோம்னாக்கா மரணங்கிறது வராது. என்னை பொறுத்த இயற்கையான மரணம் தெய்வம் கொடுத்தது. எப்போ கூப்பிட்றோம் அப்போ போகலாம். இதன் மூலம் மரணிக்கிறத நம்ம வந்து தவிர்க்கலாம். அடுத்தது நம்ம ஜெனரேஷனை பாதிக்குமா, இதனால் அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் பாதிக்குமா அப்படின்னா மீண்டும் அதை நிவர்த்தி பண்ணலைன்னா இந்த மரணத்தை பற்றியே பேச வேண்டாம். அவங்களுக்கு உணர்த்தும், மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்வழியை கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப சிறப்பாக வந்து இந்த செய்வினை கோளாறு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்தும், அதை எந்த மாதிரியெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.